வணக்கம் ராஜேஸ்வரி. பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. சென்னை, புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இந்த புயல் காரணமாக சேலத்தில் நேற்று காலை தொடங்கிய மழை இன்று வரை இடைவிடாமல் பெய்து வருகிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக முடங்கியுள்ளது. பல்வேறு பகுதிகளில் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில்தான் ஏற்காட்டிலும் இந்த மழை விட்டு வைக்கவில்லை. இடைவிடாமல் ஏற்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக இன்று காலை ஏற்காடு பிரதான சாலை மற்றும் தலைச்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் அதாவது ராட்சத மரம் சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனை அப்புறப்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் தற்பொழுது இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஏற்காட்டில் இருந்து நாகலூர், கரடியூர், செம்மநத்தம் உள்ளிட்ட 22 கிராமங்களுக்கு செல்லும் மரப்பாலம் என்னும் இடத்தில் இருந்த தரைப்பாலம் தற்பொழுது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் 22 கிராமங்களுக்கு செல்லும் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியில் வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதே போல பல கிராமங்களில் ஆங்காங்கே மலைப்பாதைகளில் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்ட பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அந்த பாதுகாப்பு திட்டுகளை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாற்று பாதை எதுவும் இல்லாததால் இந்த மலை கிராம மக்களுக்கு இந்த ஒரு பிரதான சாலை மட்டுமே தான் இந்த 22 கிராமங்களை இணைக்கும் ஒரு முக்கிய சாலையாக இருந்து வந்தது. தற்பொழுது இந்த சாலை அடித்து செல்லப்பட்டதால் 22 கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக முடங்கியுள்ளது. ராஜேஸ்வரி. ஆனந்த், தற்பொழுது இந்த 22 கிராம மக்களின் போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு என்ன செய்வார்கள்? அதற்கு ஏதேனும் மாற்று வழி செய்ய ஏற்பாடுகள் ஏதேனும் அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கிறதா? இதுவரை இந்த தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்ட பகுதிகளில் எந்த ஒரு அரசு துறை அதாவது சட்டமன்ற உறுப்பினரோ மாவட்ட நிர்வாகமோ செல்லவில்லை. அதிகாரிகள் அதாவது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மட்டுமே அந்த பகுதியில் தடுப்புகள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு எந்த ஒரு அத்தியாவசிய தேவை பொருட்களோ அதாவது இதுவரை யாரும் சென்று வழங்கவில்லை. அவர்களாகவே தங்களுடைய தேவைகளுக்கு ஒரு சிலர் அதாவது நடந்து சென்றோ அல்லது இருசக்கர வாகனத்தில் சென்று பாதி தூரம் அவர்களுக்கான பொருளை ஒரு சில நபர்கள் வழங்கி வருகின்றனர். அதன்படிதான் அவர்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். தொடர்ந்து இந்த இடைவிடாமல் கனமழை பெய்து வருவதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். யாரும் வெளியில் வர முடியாத சூழல் தான் தற்பொழுது உருவாகியுள்ளது. ராஜேஸ்வரி.